முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் முருகனின் உருவம் உன் கண்களில் பட்டாலே ஓம் முருகான்னு சொல்லி என்னை தொட்டு விடு. என்னை தொடுவதின் மூலமாக உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். ஓம் முருகா ஓம் முருகான்னு என் பேரை சொல்ல சொல்ல எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் காணாமல் போய் உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். இப்போது கூட அப்படிதான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோட இந்த அப்பன் எம்பெருமான் முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நிறைய விஷயத்துக்காக நீ போராடி கஷ்டப்பட்டு களைச்சி போயிட்ட. இப்போ கொஞ்சம் பொறுமையாக இரு. காலத்தால் மாற்ற முடியாததை எல்லாம் இந்த கந்தன் உனக்கு மாற்றி கொடுப்பேனே செல்லவேன். இனி எல்லாமே உன் விருப்பம் போலவே நடக்கணுன்றதுக்காகத்தான் இன்று இரவுக்குள்ளாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த போகிறேன். நீ நினச்ச விஷயங்கள் நினச்சபடியே நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை உருவாக்க போகிறேன். கடலோரத்தில் நின்று என்னை நம்பி கைகூப்பும் என் தங்கமே, உன் மனக்கவலைகளை எல்லாம் இந்த கடல் அலைகளோடு நான் எடுத்துக்கிறேன். திருச்செந்தூர் மணல் மீது நீ வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னை தொடர்ந்து பாதுகாக்கும். நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா. இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கிற வாழ்க்கை கூடிய சீக்கிரம் நல்ல விதத்தில் மாறப்போகுது. எதையும் யோசித்து மனசுடைஞ்சு போகாதே. நான் உன் கூடவே தான் இருக்கேன். உன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கை பயணத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை இந்த உலகமே வெறுத்தாலும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க தேவையில்லை. உன் அன்பும் நானே, உனக்கான அதிர்ஷ்டமும் நானே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னுடைய தரிசனத்தை காணும் இந்த நொடியில், என் உருவத்தை தொட்ட இந்த நொடியிலிருந்தே சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். உன் துன்பங்களும் பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி போய் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாறப்போகுது. நிச்சயமாக நீ சந்தோஷமாக வாழுவாய் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உன் வருகைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்போது ஓம் முருகான்னு என் நாமத்தை சொன்னியோ அப்போதே உன் பூஜைகளையும் உன் பக்தியையும் உன்னுடைய அன்பையும் நான் எடுத்துக்கிட்டு அதுக்கான பலனை கொடுக்க தயாராயிட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். கூடிய சீக்கிரமே நான் உனக்கான வெற்றியை மிக பெருசாக உன் கைகளில் கொடுப்பேன். உனக்கு ஒருத்தரும் துணையாக இல்லையேன்னு வருத்தப்படாத. துரோகம் மட்டுமே நிறைஞ்ச இந்த உலகத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உன் தூய்மையான அன்புக்கும் பக்திக்கும் நான் நிச்சயம் நல்ல பலனை கொடுப்பேன். எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கிற உனக்கு என்ன வேணும்னு தோணாலும் என்கிட்ட வந்து எதிரில் நின்று கேளு. கண்டிப்பாக நான் உனக்கு நல்ல பரிசை கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற தயாராகு. என் பரிபூரண ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். இதுதான் விதின்னு மட்டும் நீ உன் வாழ்க்கையை நினைக்க வேண்டாம். உன் விதி எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் அதுக்கு விதிவிலக்குன்னு ஒன்றை நான் உருவாக்கி உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன். உன் தலையெழுத்தை நான் ஒவ்வொரு நொடியும் மாற்றி எழுதுவேனேன்னு செல்லமே. உன் இலக்கை அடையும் முயற்சியிலிருந்து நீ பின்வாங்காதே. உன்னுடைய ஆசைகள் என்னவோ அதை அடைவதில் உறுதியாக இரு. உன் வைராகியம் நிச்சயம் ஜெயிக்கும். நீ கேட்டதை எல்லாம் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை அவமானப்படுத்தினவங்க முன்பாக உன்னை வாழ்ந்து காட்ட வைக்கிறேன். உன்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லையேன்னு வருத்தப்படாத. நீ தான் நான் தான் நீ நினச்சிக்கோ. உனக்குள்ளே தான் இந்த அப்பன் முருகன் இருக்கேன். நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல அனுபவங்களை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்பட தேவையில்லை. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலவே நான் உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். இந்த முருகனிடம் தொடர்ந்து வேண்டும் உனக்கு வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ வருத்தப்படும் அளவுக்கு இங்கே எதுவும் நடக்கலை. நான் மட்டுமே உன் கூட இருக்கேன்றதை உணர்ந்து ஒவ்வொரு நொடியையும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ தயாராகு. எந்த விஷயத்திலும் நீ எதையும் யோசித்து கவலை கொள்ள வேண்டாம். 8 திக்கிலும் உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக அமைச்சு தரப்போகிறேன். உன்னை கண்ணிமை போல பாதுகாக்கும் இந்த அப்பன் முருகன் அனைத்திலும் உனக்கான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரமே
உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்ச விதத்தில் மாறும். உன் பாசத்தை அலட்சியப்படுத்தின மனிதர்கள் எல்லாம் உன் பாசத்துக்காக ஏங்கும் காலத்தை நான் வரவழைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. என் அருளால் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உன் கையில் பிடிச்சு நான் உன்னை வழி நடத்துகிறேன். இனிமே உன் வாழ்க்கை மிக அழகாக சிறப்பாக இருக்கும் என் செல்லமே. இப்போது நீ சந்திக்கும் இன்னல்களை எல்லாம் தாண்டி உனக்கான இன்பத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கான ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கவலைகளை எல்லாம் என் கைகளில் ஒப்படைச்சிட்டு உன் மனசுக்கும் அறிவுக்கும் எது நியாயம்னு தோணுதோ அதை மட்டும் செய். நியாயம் உன் பக்கம் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. நீ கேட்டதை எல்லாம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நல்ல முறையில் நான் உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். என் மேலே அதீத அன்பு கொண்ட உனக்கு அனைத்திலும் சிறப்பான வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் இலகுன மனசையும் அளவு கடந்த அன்பையும் நான் உனக்கே திரும்ப பலனாக கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் நல்ல மனசுக்காகவே நான் உன் வீட்டில் இருந்துக்கிட்டே உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி தருவேன். நீ இருக்கிற வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீ எப்போதும் துணிச்சலோட தைரியமாக இருந்தால் மட்டும் போதும். யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வைப்பேன். உன்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லையே நீ வருத்தப்பட வேணாம். உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போது நீ பொறுப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நீ உன் குடும்பத்தின் பொறுப்பை உனக்கு இருக்கும் கடமைகளை உணர்ந்து பொறுப்பாக வாழ தயாராகு. என்னை நம்பி அடுத்தடுத்த கட்டத்துக்கு உன் செயல்களை கொண்டு போ. அடுத்தடுத்து நல்ல நல்ல முடிவுகளை நீ எடுக்கும்போது நீ கேட்ட எல்லா விஷயங்களிலும் நானே உனக்கு வெற்றியை கொண்டு வந்து தருவேனேன் செல்லமே. நீ எது வேணும்னு என்கிட்ட வந்து பாடி பணிஞ்சு வணங்கி நின்னாயோ, கையெடுத்து கும்பிட்டு கேட்டாயோ, அதை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன். உன் எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கும் இந்த அப்பன் முருகன் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு தருவதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எது தேவையோ அதை நீ நினைக்கும் முன்பாகவே உன் கைகளில் கொடுப்பேன். எந்த விஷயமும் எனக்கு கிடைக்குமான சந்தேகத்தோடு என்னை தேடாதே. சந்தேகங்களை தூக்கி எறிஞ்சிட்டு என் தகப்பன் எனக்காக கொடுப்பான்ற தீவிர நம்பிக்கையோட மனசை ஒருமுகப்படுத்து. நீ விரும்பிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து நான் உன் கைகளில் சேர்க்குறேன். நிச்சயமாக நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும். நீ கேட்ட நல்ல செய்தியும் மிக சிறப்பாக உனக்கு நடந்தே தீரும். நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் உனக்கு நல்ல வெற்றியை நான் கொண்டு வந்து சேர்த்துறேன். நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தருவேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உள்ளம் உருகி உண்மையான பக்தியோட அன்போட அப்பா முருகா நீதான் எனக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு கேட்ட உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட மாட்டேனேன் செல்லமே. இந்த அப்பன் முருகனை நம்பி வாழும் உனக்கு, என் திருவடி நிழலில் வாழும் உனக்கு இனி எந்த துயரத்தையும் வரவிட மாட்டேன். உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா நலன்களும் கிடைக்க பெற்று வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும் காலம் வரும். தீயவற்றை நீக்கி நல்ல தகுதியை உனக்கு கொடுத்து சகல செல்வ யோகத்தோடு நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீ கேட்டதை விட அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனக்குழப்பத்தை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையே நினச்சி நீ மனசுடைஞ்சு நிம்மதியற்று இருக்கும்போது, நிற்கதியாக நிற்கும்போது உன் கரங்களை இருக்க பிடிச்சவன்தான் இந்த அப்பன் முருகன். கண்டிப்பாக நீ தனியாக தவிக்கும்படி நான் உன்னை விட்டுட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ கவலைப்படவோ கஷ்டப்படவோ நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு நிழலாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். வேலை வாய்ப்புக்காக காத்திருந்து மனம் சோர்ந்து போனாலும் உன் முயற்சியும் நீ செய்த பயிற்சிகளும் வீணாக போகாது என் செல்லமே. கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு கிடைக்கும். அதை பற்றின நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகுது. அதுக்கு ஏற்றாற் போல அதிசயங்களை தான் இன்று இரவு நடத்த போகிறேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்து நாளைக்கு நீ சந்தோஷ சிரிப்போடு நிற்கும்படியும்
மனம் மகிழ்ந்து மனம் மலர்ந்து நிற்கும்படியும் நான் பார்க்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் நீ என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கன்றதை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். முதல்ல உன் மனசில் இருக்க சோம்பேறித்தனத்தை தூக்கி போடு. உனக்கு முதல் எதிரியே உன் சோம்பல் தான். உன் சோம்பலை முறியடிக்கணும்னா காலையில் எந்திரிக்கும் போதே ஓ முருகான்னு என் நாமத்தை சொன்னீனா உனக்குள் இருக்கும் சோம்பேறித்தனம் எல்லாம் அகன்று சோர்வுகளும் உனது உடல் அசதிகளும் தேர்ந்து போய் உனக்குள்ள உற்சாகம் கரை புரண்டு ஓடும். உன் தீவினைகள் அனைத்தையும் அகற்றி உனக்கான வெற்றிகளையும் உற்சாகத்தையும் கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. முருகா முருகான்னு என் பேரை சொல்கிறதுக்காக தான் நீ இந்த பிறவியை எடுத்திருக்க. நான் உன்னை சோதிப்பனை தவிர ஒரு நாளும் கைவிட மாட்டேன்னு செல்லவே. கடன் சுமையும் கஷ்டங்களும் இருந்தாலும் நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்கக்கூடாது. என் அருளால் நான் உனக்கான நல்வழியை காட்டுறேன். நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது உன் மனச்சுமையை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் தந்தே தீருவேன். மனமுடைந்து நீ சிந்தும் கண்ணீரையெல்லாம் தாண்டி உனக்கான மதிப்பையும் மரியாதையும் நான் கொடுக்க போகிறேன். பிரிந்த இரு மனங்கள் மீண்டும் ஒன்றாகும் நாள் வெகு தூரத்திலே. உங்களுக்குள்ள இருந்த சண்டையும் பிரச்சனையும் சமாதானமாகி வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும்படி நீங்கள் உங்கள் வீட்டில் அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்ளும்படி நிம்மதியாய் வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் குடும்பத்தில் உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கேன்றதை நீ மறந்துட வேண்டாம். கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த அனைத்தும் நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் என்னதான் எல்லாம் சரியாக நடந்தாலும் கையில் எல்லாமே இருந்தாலும் எவ்வளோ வசதி இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்கிறதல்லவா? ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. உன்னையும் மீறி நீ எதுக்காக வருத்தப்படுறாயின்னு உனக்கே தெரியாத அளவில் இருக்கும் இந்த சூழ்நிலையை இந்த அப்பன் முருகன் சரி செய்கிறேன். எல்லாமே சரியாக நடக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? முதல்ல எதையாவது யோசித்து பயப்படுறத நிறுத்து. கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை நான் உயர்த்தி காட்டுறேன். மோசமான சூழ்நிலையில் இருக்கும் உனக்கு அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதை பற்றியும் யோசித்து கவலைப்படாமல் நேர்மறை எண்ணத்தோடு செயல்படு. விளையாட்டுத்தனமாக இருக்காமல் புத்திசாலித்தனமாக வாழ்க்கையை பொறுப்போடு வாழ தயாராக இரு. தினமும் இரவு தூங்காமல் எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு காலையில் மன அழுத்தத்தோட உடல் சோர்வோடு நீ எந்திரிக்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் இனிமேலும் நீ இப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இரவு நல்லா தூங்கி பகல் பொழுதே உற்சாகமாக தொடங்கணுன்றதுக்காகவே இன்று இரவே அதற்கான அதிசயத்தை நடத்த போகிறேன். என் அருளை நம்பி நீ முன்னேறு. ஓ மனசில் கூடிய சீக்கிரம் நான் நம்பிக்கையை கொண்டு வருவேன். மற்றவங்க முன்னாடி எப்போதுமே அவங்க நல்லா இருக்காங்களே நம்ம கஷ்டப்படுறோமேன்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. அடுத்தவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதையும் உன்னை விட நல்லா வாழ்கிறதையும் வசதியாக வாழ்வதையும் பார்த்து நீ தயங்கவோ கலங்கவோ வேண்டாம். உனக்கானது எதுவும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக போகிறதில்ல. உனக்கானதை எதை எப்போ உன்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சரியான நேரம் வரும்போது உனக்கான அனைத்தும் சிறப்பாக வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. நல்லபடியாக என்னுடைய வேலின் மூலமாக உனக்கான வேலைகளையெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். மனம் சோர்ந்து போய் இருக்கிற உனக்கு உன் வேலைகளில் எல்லாம் முன்னேற்றத்தை கொடுத்து நீ செய்யும் முயற்சிகளிலும் வெற்றியை தரப்போறேன். நீ எதிர்பார்த்த வெற்றி கதவுகள் உனக்காக திறந்து உன் வாழ்க்கை நீ சந்தோஷ சிரிப்போட வாழ போற. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் என் அப்பன் முருகன் அதை சரி செய்வான்னு நம்பி பொறுமையாக இரு. எதுக்காகவும் கவலைப்படாத. என் மேலே பாரத்தை போட்டுடு. ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்டது இப்போது உனக்கு கிடைக்க போகுது என் செல்லமே. உன் விருப்பங்களையும் ஆசைகளையும் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகான நிம்மதி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து நீ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும்படி உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்த போகிறேன்.